எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து ஷார்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ஷார்ட் அண்டு ஷார்ட் ஃபைன்னு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அதை எப்படி வந்து ஒரு டேட்டாவில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். டேட்டா செட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, டேபிள் உள்ளே வச்சு எப்படி வந்து ஒரு டேட்டாவை ஷார்ட் பண்ணுறது அப்படின்னு. இப்போ இந்த கிளிக் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி டேட்டா போயிட்டு ஷார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன் கொடுத்து ஷார்ட் அப்படின்னு கொடுத்துருங்களேன். இப்போ டேட்டா செலக்ட் பண்ணி பண்ணுறது கொடுத்துருப்போம். இப்போ லார்ஜஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் சேலரி பெருசுலேருந்து சின்னது வந்துடுச்சு. இப்படி டேட்டாக்குள்ளே வச்சு எப்படி ஷார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ வந்து தனியாக வந்து டேட்டாவை செப்பரேட்டாக எடுத்து நமக்கு எப்படி ஷார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஷார்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபார்முலா பார் டைப் பண்ணிக்கிறேன், SORT ஷார்ட்னு. இப்போ அரேனா வந்து நமக்கு இந்த டேபிள் தான் ஒட்டுமொத்த அரே, ஏன்னா எல்லாத்தையும் தான் ஷார்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த டேபிள் ஒட்டுமொத்தம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷார்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் நேம் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இது எம்ப்ளாய் ஐடிங்கிறது 1, நேம்ங்கிறது 2, ஷார்ட் இண்டெக்ஸ் 2ன்னு கொடுத்துக்கிறேன். அசெண்டிங்கில் வேணுமா டிசெண்டிங்கில்? எனக்கு அசெண்டிங்கில் வேணும், A to Z அப்படி வேணும். ஷார்ட் பை ரோ வச்சு தான் நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். அதனால் ஷார்ட் பை ரோன்னு தான் கொடுக்கணும். ஷார்ட் பை காலம் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா ஹரிசாண்டலாக இருந்தால் டேட்டா வந்து ஹரிசாண்டலாக இருந்தால் வரும். இது நமக்கு வெர்டிகலாக தான் இருக்குது. அதனால் ஷார்ட் பை ரோ தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா வந்துச்சு பாருங்கள். ஃபுல் நேம் ஜான் ஸ்மித்ன்னு இருந்துச்சு. இப்போ வந்து அமாண்டா ஆண்ட்ரிஸ் அப்படின்னு வந்துருக்கு. இப்போ இதை டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ஷார்ட் பண்ணுவோம். சீக்வெட் SORT ஷார்ட்னு போட்டு இப்போ வந்து சேலரி வச்சு ஷார்ட் பண்ணலாம். அரே வந்து டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷார்ட் இண்டெக்ஸ் வந்து சேலரி வந்து எத்தனாவது இண்டெக்ஸு? 1 2 3 4 5. சேலரிங்கிறது 5வது இண்டெக்ஸு 5. ஆல்ரெடி டிசெண்டிங்லாம் இருக்குது, நான் அசெண்டிங்னு கொடுத்துக்கிறேன். ஷார்ட் பை ரோ வச்சா நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். அதனால் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா வந்துடும். இங்கே பாருங்கள், 1,17,288 இருந்துச்சு. இப்போ 41,359 இருக்குது. இப்போ இந்த டேட்டாவில் எனக்கு இது மட்டும்தான் வேணும். டெலீட் பண்ணிட்டு எனக்கு எம்ப்ளாய் ஐடியும் நேம் மட்டும்தான் ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா அதை மட்டுமே நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். SORT ஷார்ட்னு போட்டு அரே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இது 2 மட்டும்தான் வேணும் அப்படின்னு. ஷார்ட் இண்டெக்ஸ் வந்து எம்ப்ளாய் ஐடி 1 வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? 1, எனக்கு அசெண்டிங்லாம் வேணும். கொடுத்துட்டு ஷார்ட் பை ரோ கொடுத்தோம் அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டர் வந்துடுச்சு. இது 2 வந்துடுச்சு. எம்ப்ளாயி ஐடியும் ஃபுல் நேம் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டிபார்ட்மெண்ட்டு, பொசிஷன், சேலரி இது 3 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அதையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ டெலீட் பண்ணிக்கிட்டு இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஷார்ட்னு கொடுக்குறேன் பாருங்கள். சீக்வெட் SORT ஷார்ட் அப்படின்னா இதான் அரே. நமக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டு, பொசிஷன், சேலரி இது 3 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் இது 3 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஷார்ட் இண்டெக்ஸ் அப்படின்னுங்கிறது இதை நம்ம எடுக்கக்கூடாது 1ன்னு. நம்ம எதை செலக்ட் பண்ணியிருக்கோம்? டிபார்ட்மெண்ட் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதனால தான் நமக்கு ஷார்ட் இண்டெக்ஸ் 1. இது டிபார்ட்மெண்ட் 1, பொசிஷன் 2, சேலரி 3. அதனால் 1 போட்டுக்கிறேன்.
அசெண்டிங்கில் வேணுமா டிசெண்டிங்கில் வேணுமா? எனக்கு அசெண்டிங்கில் வேணும். கம்மா ஷார்ட் பை ரோ வச்சு ஷார்ட் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா வந்துருச்சு பாருங்கள். டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆரில் இருந்துச்சு, இப்போ ஃபினான்ஸ் அசெண்டிங் ஆர்டரில் வந்துடுச்சு. இப்படியும் ஷார்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் மல்டிபிள் காலத்தை ஷார்ட் பண்ண முடியாது. ஷார்ட் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் மல்டிபிள் காலத்தை வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணுறோன்னு பார்க்குறோம். ஷார்ட் பைன் இருக்கா, அதான் இது ஷார்ட்டுக்கும் ஷார்ட் பைக்கும் உள்ள வித்தியாசம். ஷார்ட் பைன் கொடுத்துட்டு அரே, இதான் நமக்கு அரே. டோட்டல் அரே செலக்ட் பண்ணிக்கலாம் டேபிளில். கம்மா பை அரே 1. எதை வச்சு இப்போ நம்ம ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னா, சேலரி வச்சு ஷார்ட் பண்ணலாம். கம்மா எனக்கு அசெண்டிங்கில் வேணும், அதனால் அசெண்டிங் செலக்ட் பண்ணிக்கிறேன். கம்மா பை அரே 2. போன டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபங்க்ஷனில் வந்து காலம் இண்டெக்ஸ் ஷார்ட் இண்டெக்ஸ் நம்பர் மட்டும் தான் கிடச்சி. இப்போ பார்த்தீங்களா, இதில் வந்து அரே 2, அரே 3, அரே 4 நம்ம எத்தனை ஷார்ட் பண்ணலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது அடுத்து என்ன வந்து நேம் வச்சு ஷார்ட் பண்ணலாம். நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். கம்மா ஷார்ட் ஆர்டர் வந்து அசெண்டிங் கொடுத்துக்கிறேன். கம்மா பை அரே 3. அடுத்த அரே 3க்கு போயிடுச்சு பாருங்கள். இப்போ நேம் வச்சு ஷார்ட் பண்ணியாச்சு. அடுத்த டிபார்ட்மெண்ட் வச்சு ஷார்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் அரே 3 போயிடுச்சுங்களா. கம்மா கொடுத்து ஷார்ட் ஆர்டர் 3 இது கொடுத்துக்கிறேன், அசெண்டிங் கொடுத்துக்கிறேன். கம்மா அடுத்து அரே 4 போயிடுச்சு, நமக்கு தேவையில்லை. க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிச்சு அப்படின்னா வந்துடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு சேலரி வச்சு அசெண்டிங் பண்ணோமா, 1,17,000 இருந்துச்சு, இப்போ 41,350 வந்துடுச்சு. அடுத்து நேம் வச்சு ஷார்ட் பண்ணோமா, ஃபுல் நேம், இந்த நேம் வந்துடுச்சு பாருங்கள். அடுத்து பொசிஷன் வச்சு ஷார்ட் பண்ணோம், அது வந்துடுச்சு. இப்படி உங்களுக்கு தேவையான மல்டிபிள் இதை வச்சு ஷார்ட் பண்ணிக்கலாம் ஒரே ஃபார்முலா வச்சு. ஷார்ட்னா சிங்கிள் இது மட்டும்தான், சிங்கிள் டேபிளில் மட்டும்தான் நம்ம ஷார்ட் பண்ண முடியும். ஒரே ஒரு கார்னர் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ சேலரினா சேலரியை வச்சு மட்டும்தான் ஷார்ட் பண்ண முடியும். டிபார்ட்மெண்ட் வச்சு தான் பண்ண முடியும். ஆனால் ஷார்ட் பை அப்படின்னா நீங்கள் வந்து மல்டிபிள் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சேலரி வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் வச்சு பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து நேம் வச்சு ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு. இதுதான் ஷார்ட்டுக்கும் ஷார்ட் பைக்கும் உள்ள வித்தியாசம். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து டைனமிக் அரே அப்படிம்பாங்க. ஷார்ட் பையை இங்கே பாருங்கள், கீழே வந்து ப்ளூ கலர் லைன் தெரியுது. இது வந்து டைனமிக் அரே. நீங்கள் எங்கே சேஞ்ச் பண்ணாலும் அது சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், ஹெச்ஆர்னு போடுறேன், ஹெச்ஆர்னு இருக்கா, எம்ப்ளாய் ஐடி ஒன்று ஹெச்ஆர்னு இருக்கா, நான் மாற்றுறேன். டிபார்ட்மெண்ட் சேல்ஸ்னு மாற்றுறேன். இங்கே இது இங்கே மாறிடும். இங்கே பாருங்கள், சேல்ஸ்னு மாறிடுச்சு. இதுதான் ஷார்ட்டுக்கும் ஷார்ட் பைக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.